சுரேஷ்க்கு சுய புத்தியே இல்லாம தங்கராஜ் சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு மதிக்கிட்ட அப்ரோச் பண்ணது மதிக்கு சுத்தமாகவே பிடிக்கல. நானே வேலையை விட்டுட்டோம் அப்படின்ற மன வருத்தத்தில் இருக்கேன். எந்த நேரத்தில் எப்படி நடந்துக்கணும்னு உங்களுக்கு தெரியவே தெரியாதா, அறிவே இல்லையா அப்படி சொல்லி 2 பேருக்குள்ள கான்வர்சேஷன் போகுது. எப்போ பாரு இந்த வீட்டில் சண்டை பிரச்சனை, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் வெளியே வந்து கேட்குறாங்க. இவ எப்போ இந்த வீட்டுக்குள்ளே வந்தாலோ அப்போ இந்த வீட்டில் பிரச்சனை தானே போயிட்டுருக்கு, நான் இன்னும் என்னோடய வாழ்க்கையை வாழவே இல்லை அப்படின்னு சொன்னதும் மதிக்கு அது சுத்தமாக பிடிக்கல. எந்த விஷயத்த யார்கிட்ட எப்படி பேசணுன்னே தெரியாமல் எல்லாத்தையுமே பேசிகிட்டு இருக்காரே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ என்ன கேவலப்படுத்துகிற எல்லாரும் முன்னாடியும், நான் எப்படி பேசணும்னு சொல்லி கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி பலாருன்னு அரைஞ்சிடறாரு. சுரேஷ் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போனதும் இது மதிக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏற்கனவே ரூல் பண்ணுறது, கண்டிஷன் போடுறது, கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறது எதுவுமே மதிக்கு பிடிக்காத போது தன்னை வந்து அடிக்கிறாரு சுரேஷ் அப்படிங்கும்போது பலான்னு அவங்களும் சட்டுன்னு அரைஞ்சிடுறாங்க. ஸோ இப்போ இதை எல்லாருக்குமே பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. ஸோ மறுநாள் காலையில் இவெல்லாம் இந்த வீட்டுக்கு அடங்கவே மாட்டா, திமிரு பிடிச்சவ, சுரேஷவே ரிட்டன் அடிக்கிறாளா அப்படி சொல்லி பெரிய பிரச்சனையை உண்டாக்குறாங்க. ஸோ அவங்க அப்பா அம்மாவையும் வர வைக்கிறாங்க. அவங்களும் பதறிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. ஸோ நடந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே கேட்டுட்டு, பிடிக்காத ஒரு கல்யாணத்தை தன்னோட பொண்ணுக்கு பண்ணி வச்சுட்டோம், இனிமே அவள் எப்படி இங்கே சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு அவங்க வந்துட்டாங்க. ஸோ அதனால தான் இப்போ மதி மாப்பிள்ளையை அடித்தது தப்புனா மாப்பிள்ளை மதியை அடித்ததும் தப்பு தானே அப்படி சொல்லி அவங்க வந்து மதிக்கு சப்போர்ட்டாக பேசுறது மதிக்கு ரொம்பவே ஆறுதலாக இருக்குது. அது மட்டும் இல்லை, எப்போவுமே தன்னோட பிள்ளைய வந்து நீ பண்ணுறது தப்புன்னு புத்திமதி சொல்லி வாழட்டோன்னு இங்கே புத்திமதி சொல்லி விட்டுட்டு போவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து மதிக்கே சப்போர்ட் பண்ணுறாங்களேன்னு அவங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்குது. ஓ, அப்போ இத்தனை நாள் பண்ணிக்கிட்டு இருந்ததும் நீங்கள் சொல்லி தானா, நீங்கள் இவ்வளோ தைரியம் கொடுத்து நீங்கள் சரியாக பிள்ளைய வளர்த்துருந்தாதேன்னா வந்து இவன் இந்த மாதிரிலாம் பண்ணாமல் இருப்பா, மாப்பிள்ளையவே கை நீட்டி அடிச்சிருக்கா, அது உங்களுக்கு தப்பாக தெரியல, மாப்பிள்ளை அடிச்சது தான் தப்பா, ஏன் எப்போவுமே புருஷன் பொண்டாட்டி அடித்ததே இல்லையா, இதெல்லாம் வழக்கமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாருமே பேசுகிறாங்க. ஸோ இந்த கல்யாணம் பிடிக்காமல் நடந்துருச்சு. அவள் மனசு மாறி வாழ்க்கையை ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அது மட்டும் இல்லை, அவளே வேலை போன தவிப்பில் இருக்கா. அப்போ வந்து எப்படி அவகிட்ட நடந்துக்கணும்னு மாப்பிள்ளைக்கு தெரியாதா, இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் தேவையா, யாராவது இதெல்லாம் செய்வாங்களா, இவர் எப்படி என்னோட பொண்ணை நல்லா பார்த்துக்க போகிறாரு அப்படின்னு பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க. ஸோ இது தங்கராஜுக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. என்ன நீங்கள் பொண்ணுக்கு வந்து புத்திமதி சொல்லி வீட்டில் நல்லா வாழட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போவீங்கன்னு பார்த்தா நீங்களே வாழக்கூடாதுன்னு கூட கூட்டிகிட்டு போயிடுவீங்க போல இருக்கே அப்படின்னு தங்கராஜ் சொல்கிறாரு. ஆமாம், நாங்கள் என்னோட பொண்ணை கூட்டிகிட்டு போகணுன்ற முடிவோடு தான் வந்தோம். இதுக்கு மேலே அவள் இங்கே இருந்தால் அவன் சந்தோஷமாக வாழ முடியாது, நாங்கள் வீட்லேயே வச்சு பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே எப்படி வீட்டில் கொண்டு போய் வச்சு பார்த்துக்க போகிறீங்க, அதான் வேலையும் போயிடுச்சு, உன் பொண்ணோட திமிருக்கு தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ராஜலக்ஷ்மியும் பேசுகிறாங்க. இதெல்லாம் நீங்கள் பொண்ணை பெற்று வளர்த்து அவள் வாழணும்னு நினைக்கிற குடும்பமா இது? நீங்கள் வந்து முதல்ல அவளை பண்ணுறது தப்புன்னு சொன்னாதேன்னு அவள் அடங்கி இருப்பா. இப்போ வந்து நீங்கள் என்னமோ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு, இவன் எனக்கு தேவையே இல்லை, இவளோட நான் வாழவே போகிறதில்ல அப்படின்னு சுரேஷ் ஒரு பக்கம் குதிச்சிட்ருக்காரு. பார்த்தீங்கன்னா என் பொண்ணு இங்கே வாழவே தேவையில்லை, இதுக்கு மேலேயும் இந்த வீட்டில் இருந்தால் அவள் சந்தோஷமாகவும் இருக்க முடியாது, நாங்களும் அங்கே நிம்மதியாக இருக்க முடியாது, என் பொண்ணை நாங்கள் ஏதோ பண்ணிக்கிறோம், மதி நீ இங்கேருந்து வாமா போகலாம், அவன் கட்டின தாலியையும் கலட்டிக்கு அவன் கையில் கொடுத்துட்டு வாமா போகலாம் அப்படி சொல்லுவோம். அவங்களுக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. ஆனால் மதி அதை பண்ணுறதில்ல, அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. பாரு அவங்களுக்கு எவ்வளவு திமுரு, அவளே உன்னை வந்து வீடியோ போட்டு உன்னோட வேலை போகிறதுக்கு காரணமானவ, அவள் எங்கடா உன்னோட சேர்ந்து வாழ போகிறா, மாப்பிள்ளை சொன்னாருன்னு இவளை கட்டி வச்சது தான் ரொம்ப தப்பாக போச்சு, கல்யாணம் நின்று போகுது அப்படி சொல்லி நம்ம பாட்டுக்கு இருந்திருக்கணும், தேவையில்லாமல் இவளை வேற கல்யாணம் பண்ணிட்டு வந்த நாள்லேருந்து இந்த வீட்டில் பிரச்சனை அப்படி சொல்லி பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி சுரேஷ் கிட்ட நிறைய வார்த்தைகளை பேசுகிறாங்க. உனக்குன்னு சுய புத்தியே கிடையாது, உன் மாமா என்ன சொல்கிறாரோ அதை பண்ணிட்டு போயிடுவேன், சரி வெளி விஷயங்கள் குடும்ப பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஓகே, உன் பொண்டாட்டிக்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது அது எல்லாமே உன் மாமா சொல்லுவார், நீ யோசிக்காமல் செய்வியா, உன்னோடலாம் யார் வாழுவா, நீலாம் எப்படி போலிஷான, உனக்கெல்லாம் எதுக்கு இந்த வந்து இந்த வேலை, இதெல்லாம் உனக்கு ஷூட்டே ஆகாது அப்படி சொல்லி பயங்கரமாக வந்து திட்டுறாங்க. உன்னோடலாம் நான் மட்டும் இல்லை யாராடையுமே வாழ முடியாது, சுயமாக யோசிக்கணும், எந்த விஷயத்தை யார் சொல்கிறத கேட்கணும், எந்த முடிவை நாம் எடுக்கணும் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது. அதை விட்டுட்டு யார் சொன்னாலும் எது சொன்னாலும் சரின்னு சொல்லிட்டு வந்து நீ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க, இல்லை நான் உன்னை அடிச்சுன்றது வேறு தப்புன்னு சொல்கிறியா, நாளைக்கே உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை உள்ளே போடுறேன், உன் குடும்பத்தையும் உள்ளே போடுறேன், என்ன நீங்கள் அடிக்கிறீங்களா அப்படி சொல்லி மதி பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ சொல்கிறாரு தங்கராஜ், உன்னோட வேலை போனதுக்கே நான் தான் காரணம், அந்த வேலை இருக்கிற திமிரில் தானே நீ இப்படியெல்லாம் ஆடிட்டுருக்க, இப்போ தான் வேலை கூட இல்லையே, எப்படி போக போகிறேன், நான் தான் உன் காலேஜில் வந்து சொல்லி உன் வேலையை பறிக்க வச்சேன், நீ எப்படி திரும்ப அந்த வேலைக்கு போக முடியும், உன்னால் எப்படி சொந்த காலில் நிற்க முடியும், அந்த வேலையும் இல்லை, இப்போ சுரேஷ்
சுரேஷை வேற கை நீட்டி அடிச்சிருக்க, உன்னோட வேலையும் போச்சு வாழ்க்கையும் போச்சு, போய் கஷ்டப்படு அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா தங்கராஜ் ரொம்ப திமிரா பேசுகிறாரு. என் வேலை போனதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் காரணம்னு நினச்சிட்டு இருந்தேன், அது நீங்களாகவும் இருக்குமோன்னு நினச்சேன், அதே மாதிரி நீங்களாக தான் இருக்கீங்க. நான் திரும்பவும் அதே காலேஜில் போய் வேலைக்கு போகிறேனா இல்லையான்னு பாரு, இது நான் உனக்கு விடுற சவால் அப்படி சொல்லிட்டு மதி தங்கராஜ் கிட்ட பயங்கர கோவத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து மதியோட அம்மா அப்பா மதி வாமா போகலாம் அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் மலர் இவங்க எல்லாம் வேணாம் மதி, நீ இந்த முடிவை எடுக்கக்கூடாது, நீ இங்கேருந்து போகக்கூடாது, நடந்து போச்சு எல்லாமே சரியாக போயிடும், நீ இங்கே இரு அப்படி சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு மேலே சரியாகிறதுக்கு இந்த வீட்டில் என்ன இருக்குது, இந்த கல்யாணத்தையே நாங்கள் பண்ணியிருக்கக்கூடாது, எங்கள் சுச்சுவேஷனுக்காக பிடிக்காத ஒரு கல்யாணத்தை என்னோட பொண்ணுக்கு பண்ணி வச்சோம், அது இங்கே வந்து நிற்கிது, இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரீமாக போகிறதுக்கு எந்த விஷயமும் இல்லை, என் பொண்ணு இங்கே இருந்தால் இனிமேல் சரியாக வராது, வாமா போகலாம் அப்படி சொல்லி மதியோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ அவங்க போகிறத பார்க்கும்போது பாக்யராஜ் மலர் இவங்களுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. போனால் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் ராஜலக்ஷ்மியும் நினச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துருச்சே, இதில் நம்மளோடதும் தப்பு இருக்குது அப்படி சொல்லி சுரேஷ் உணரவே மாட்டேங்கிறாரு. ஸோ உணரும் போது மதி அங்கே இருக்க மாட்டாங்க. இதுதான் இப்போதைக்கு நடந்துட்டுருக்கு அந்த வீட்டில். நினச்சபடியெல்லாம் இன்னும் பெரிய பிரச்சனை நடந்துட்டுருக்கு இந்த வீட்டில், பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தங்கராஜ் வந்து பயங்கர வந்து சந்தோஷத்தில் உள்ளுக்குள்ளே இருக்கார். அது மட்டும் இல்லாமல் ரேவதி தன்னை வந்து தன்னோட அம்மா கிட்ட தப்பாக கன்வெர்ட் பண்ணி சொல்லிட்டாலே, இதுக்கு ரேவதியை பழி வாங்கியே ஆகணும் அப்படி சொல்லி இன்றைக்கி நைட்டே போய் அதுக்கான பிளானை நம்ம ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் வீட்டுக்கு ரேவதியை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ரேவதி வீட்டுக்கு போன உடனே இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். ஸோ நல்லா வேலைக்கு போயிட்டு இருந்த மதியோட வேலை விஷயத்தில் குறுக்கிட்டு அவள் வேலை போனதுக்கு காரணமாகி அவள் டென்ஷனாக இருக்கும்போது நீ மதிக்கிட்ட உன் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணு, மதிக்கிட்ட போய் இந்த சமயத்தில் அப்ரோச் பண்ணினா அது கரெக்டாக இருக்கும்னு சுரேஷ்கிட்ட சொல்லி இப்போ இந்த பிரச்சனை எவ்வளோ பெருசாயிருச்சு, அவங்கள வாழ வைக்கணுன்ற பிளான்லேயே நீங்கள்லாம் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, வேணும்னு வீட்டில் பிரச்சனையை உண்டாக்கணும்னு தான் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே நீங்கள் நல்லவங்க, இந்த வீட்டில் எது நடந்தாலும் அந்த நல்லதுக்கு காரணம் நீங்கள் தான் நினச்சிட்ருக்காங்க, ஆனால் அது உண்மை கிடையாது, எங்கள் வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு கெட்டதுக்கு பின்னாடி நீங்கள் தான் இருக்கீங்க அப்படி சொல்லி இப்போ ரேவதி பார்த்தீங்கன்னா தங்கராஜ் முன்னாடி நேருக்கு நேர் கேட்குறாங்க. என்ன நினச்சிட்ருக்க நீ உன்னோட மனசில், இப்போல்லாம் வர வர ஏதோ எதிர்த்து பேசுகிற பேரில் எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்க, யார் உனக்கு இந்த தைரியத்தை கொடுத்தாங்க, நேற்று என்னென்னா என்னை பழி வாங்கணுன்ற பேரில் வந்து என் அம்மாட்ட எல்லாத்தையும் போட்டு எங்கள் அம்மா வாழ வச்சிட்ருக்க, வீட்டில் எங்களுக்குள்ளே வந்து பிரச்சனையை உண்டாக்குற, இன்றைக்கி வந்து எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம் சொல்லிகிட்ருக்க, நீ இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இப்போவே நடு, நீ பேசுகிறதெல்லாம் உன் வீட்டில் சொல்லி உன்னை விட்டுட்டு போகிறேன், அப்போ தான் தெரியும் உனக்கு என்னோட அருமை அப்படி சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் நிற்கிறாரு. இப்போ தான் கிளம்புனீங்க, ஏன் மாப்பிள்ள வந்து திடீர்னு இங்கே நிற்கிறீங்க அப்படி சொல்லி கேட்கவும், உங்கள் பொண்ணு ரொம்ப அதிகமாக பேசுகிறா, அந்த மதியை பார்த்து நம்ம எதுனா பேசலாம் போலன்னு நினச்சிட்ருக்கா, மதி மாதிரி இவளும் பேசுகிறா, அப்போ அவளும் வீட்டை விட்டு அம்மா வீட்டுக்கு வர்றதுதானே கரெக்டாக இருக்கும், எவ்வளோ பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசுகிறா, இந்த வீட்டில் நடக்கிற பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்கிறா, எப்படி நான் காரணமாக முடியும், அன்றைக்கி சுரேஷ் நெருங்கமாக நிற்கிறானே அப்படி சொல்லி அவளை இந்த பொண்ணை கொண்டு வந்து இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், அது இன்றைக்கி பிரச்சனையாக வந்து நிற்கிது, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், அவள் திமிர் பிடிச்சி கொழுப்பெடுத்து பேசுறதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியுமா, அதை விட்டுட்டு நான் இந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு சந்தோஷத்துக்கு தான் நான் பாடுபட்டுருக்கேன், ஆனால் இங்கே நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் காரணம் நான் தான் சொல்லிட்டு இருக்கா இவ. அது மட்டும் இல்லாமல் நேற்று ஒரு பிரச்சனையை உண்டாக்குனா இவளை, இங்கே கொஞ்ச நாள் விட்டால் தான் சரியாக வரும், இதெல்லாம் சரியாக வராது அப்படி சொல்லி அங்கே போய் பில்டப் பண்ணிகிட்ருக்காரு. உடனே மாப்பிள்ளை அப்படிலாம் சொல்லாதீங்க ரேவதி, நீ போமா, அந்த மதியை பார்த்து நீ அதெல்லாமே பண்ணினா வீணாக கெட்டு போயிடும் உன்னோட லைஃபு, போன்னு சொல்லிட்டுருக்காரு. இல்லை தேவையே இல்லை, அவர் 2 நாள் இருக்கட்டும்னு சொல்லிட்டு தங்கராஜ் பார்த்தீங்கன்னா இப்போ விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்போ ராஜலக்ஷ்மி பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் தான் அவன் இந்த வீட்டில் காலடி எடுத்து வச்சாலோ தெரியல. ஸோ இந்த வீட்டோட நிம்மதியே போயிடுச்சு, நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்த பொண்ணு கூட இப்போ வீட்டுக்கு வந்துருச்சு, என்ன தான் இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதோ தெரியல அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கு அப்படி சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் போய் வந்துட்டோம், இன்றைக்கி என் பிள்ளையவே கை நீட்டி அடிக்கிறா, எவ்வளவு தைரியம் இருக்கும் அவளுக்கு, இனிமேல் அவள் தேவையே இல்லை, அவளை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு உனக்கு வேறு ஒரு கல்யாணம் பண்ணலாம் அப்படி சொல்லி பயங்கரமாக புலம்பிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இதுவே எப்படி தொலைக்கிறதுன்னு